டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தும் எஸ்ஐ போலீஸ் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா தரவரிசை 2. இந்த தரவரிசை 2 எது வரும்னா என்னென்னலாம் வரும்னா, ஒரு கிழமைகள் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, 65ஆம் நாள் என்ன கிழமைன்னு கேட்பாங்க. அல்லது இங்கிருந்து கிளாம்பாக்கத்துலேருந்து மதுரைக்கு 45 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போகுது. லாஸ்ட்டாக போன பஸ்ஸு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போச்சு. அடுத்தது வரக்கூடிய பஸ்ஸு 10 மணிக்கு வரும். அப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ பண்ணுவாங்க, இது மாதிரி கேட்பாங்க. இதில் ஃபேமஸான ஒரு கணக்கு இருக்குது. குரங்கு 120 அடி கம்பத்தில் ஏறுறது, இத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, மொதல் 1 மணி நேரத்தில் இவ்வளோ உயரத்தில் ஏறுது, சிறிது ஓய்வெடுக்குது, ஓய்வெடுக்கும்போது கீழே சறுக்கிட்டு வருது, இத்தனை அடி சறுக்குது. அப்போ அந்த 120 அடி கம்பத்தை அந்த குரங்கு எத்தனை மணி நேரத்தில் ஏறி முடிப்பான் அப்படின்னு கேட்பாங்க. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து வருவது தரவரிசை. இதில் 2 கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த தரவரிசையை நீங்கள் திரும்பி திரும்பி பார்த்து உங்களுடைய ஐயத்தை போக்கி கேட்கக்கூடிய 2 கேள்விகளுக்கும் சரியான பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இப்போது வீடியோவுக்கு போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஒரு முதல் டைப் கொஸ்டினாக வச்சு நம்ம பார்க்கலாம். கைலாஷ் நினைவு கூறுகிறார், அவரின் சகோதரர் தீபக்கினுடைய பிறந்த நாள் மே மாதம் 20க்கு பிறகு வருகிறது. 20ஆம் தேதிக்கு பின்னாடி வரணும். அப்போ 20ஆம் தேதி எடுத்துக்கூடாது, 21 எடுத்துக்கணும். ஆனால் மே 28க்கு முன்பு வருகிறது. 28ஆம் தேதிக்கு முன்பு வரணும். 28 எடுத்துக்கூடாது, அதுக்கு முன்னாடி வரணும். இவர் சொல்றது பார்த்தா 21 இருக்கலாம், 22 இருக்கலாம், 23, 24, 25, 26, 27 இருக்கலாம். கீதான் நினைவு கூறுகிறார். இது கைலாஷ். அடுத்து கீதான் நினைவு கூறுகிறார். மே 22க்கு முன்பு வருகிறது. 22ஆம் தேதிக்கு முன்பு வரணும். ஆனால் மே 12ஆம் தேதிக்கு பின்பு வருகிறது. 12ஆம் தேதிக்கு பின்பு வரணும். அப்போ 13 இருக்கலாம், 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 என இருக்கலாம். எனில் தீபக்கின் பிறந்த நாள் எப்போது? ஒருத்தர் திங்க் பண்ணலாம், 2 பேர் திங்க் பண்ணலாம், 3 பேர் திங்க் பண்ணலாம். 3 பேரும் எந்த டேட்டை திங்க் பண்றாங்களோ அதான் ஆன்சர். இங்க பாருங்க, இதுவும் காமனா பண்றது என்னன்னா 21 இங்க காமனா இருக்கு, இங்க 21 இருக்கு. கைலாஷும் 21ஆம் தேதி நினைக்கிறார், கீதாவும் 21ஆம் தேதி நினைக்கிறார். அதனால் மே மாதம் 21ஆம் தேதி தான் சரியான ஆன்சர். எனவே பி என்பது சரியான ஆன்சர். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, புரியறதுக்காக இந்த நம்பர் எழுதினேன். நீங்கள் போடலாம் தேவையில்லை. இந்த 2ஐயும் பாருங்க, இது 20, 28 மட்டும் மைண்டில் கொண்டு வரலாம். 20க்கு பின்னாடி, 28க்கு முன்னாடி. இங்கே 12, 22க்கு முன்னாடி. அப்போ 22க்கு முன்னாடி போனால் இங்கே 20க்கு பின்னாடி வருது. அப்போ 20க்கு பின்னாடியும் 22க்கு முன்னாடியும் வரக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும்? 21 இருக்கும். டைரெக்டாக நம்ம 21 ஆன்சர் போடலாம். பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். இதுவும் அதே மாடல் தான். ஒரு நடைமேடை நின்று கொண்டு அமித் என்பவர் சுனிதாவிடம் கூறுகிறார். அமித் சுனிதா கிட்ட சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, அலிகாருக்கு இங்கிருந்து 10 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரமும். அப்ப 10க்கு அதிகமா இருக்கும், 10 எடுக்கக்கூடாது, 11, 12 எடுத்துக்கணும். ஆனால் 15 கிலோமீட்டருக்கு குறைவான தூரமும். அப்ப 15க்கு முன்னாடி இருக்கணும். அப்ப இவர் நினைக்கக்கூடிய தேதி 11, 12, 13, 14 ஓகே இருக்கும் என்று கூறுகிறார். சுனிதா நினைவு கூறுகிறார், அலிகார் 12 கிலோமீட்டருக்கு அதிகமாகும், 12க்கு அப்புறம் வரணும். ஆனால் 14 கிலோமீட்டருக்கு மேலே வரணும், 14க்கு முன்னாடி வரணும். இப்போ இவரும் நினைக்கிறது 10, 12. இங்கே 12 வந்தோடனே 12க்கு அப்புறமா நினைச்சிங்க, இங்கே 14 வந்தோடனே 14க்கு முன்னாடி நினைச்சிங்க. அப்போ 12க்கும் 14க்கும் இடையில் இருக்கக்கூடிய தேதி என்ன? 13. இவரும் 13 நினைப்பாரு, இவரும் 13 நினைப்பாரு. அதனால் 13 என்பது மிக துல்லியமான ஆன்சர். நீங்க எழுதி கூட பண்ணலாம். 11, 12, 13, 14. இங்க 13. 2 நினைக்கிறது காமனா 13. அப்ப 13 என்பதுதான் மிக துல்லியமான ஆன்சர். ஸோ சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இது ஒரு மாடல் பாருங்க. ஆசிஷ் என்பவர் காலை 7 மணிக்கு 20 நிமிடத்தில் அப்படின்னா அர்த்தம் 20 minutes to 7. 7 ஆவதற்கு 20 நிமிஷம் அப்படின்னா 6:40. அதான் 7 மணிக்கு 20 நிமிஷம். அப்ப 6:40. 6:40க்கு வீட்டிலிருந்து வெளியேறுகிறார்.
குணால் என்பவரின் வீட்டிற்கு 25 நிமிஷத்தில் போறார். இங்கிருந்து 25 நிமிஷத்தில் குணால் வீட்டுக்கு போறார். இதுதான் குணால் வீடு, குணாலுடைய வீடு. 25 நிமிஷம் போறார். அப்ப 6:40 25 நிமிஷத்துக்கு கூட்டினோம்னா 7 மணி 5 நிமிடத்திற்கு குணால் வீட்டிற்கு செல்கிறார். அவர்கள் காலை சிற்றுண்டியை 15 நிமிடத்தில் முடிக்கிறார்கள். இங்க சிற்றுண்டி இங்க நடக்குது வேலை குணால் வீட்டிலே. எவ்வளவு நேரம்? 15 நிமிஷம். அப்ப 7:20க்கு சிற்றுண்டியை முடித்து விட்டார்கள் என்பது இதனுடைய பொருள். அதன் பின் அலுவலகம் செல்ல 35 நிமிடங்கள் எடுத்துக் கொடுக்கிறார்கள். இங்கிருந்து ஆபீஸ் போறாங்க. ஆபீஸ் போறதுக்கு 35 நிமிடங்கள் எடுத்துக் கொடுக்கிறார்கள். 35 எடுத்தா 7 மணி 55 நிமிஷத்துக்கு, இதோட 35 கூட 7:55க்கு ஆபீஸ் போயாச்சு. அவர்கள் பாருங்க, குணால் வந்து வீட்டில் எத்தனை மணிக்கு கிளம்பினாரு? 6:40க்கு. குணால் வீட்டுக்கு எங்க எத்தனை மணிக்கு போனாரு? யார்? ஆஜிஸ். ஆஜிஸ் வந்து குணால் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போனாரு? 7:05க்கு. எத்தனை மணிக்கு சாப்பிட்டு முடிச்சாங்க? 7:20க்கு. ஆபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தாரு? 7:55க்கு. அவன் என்ன கேள்வி கேட்கறானோ அதுக்கு தகுந்தவரை நம்ம சைன் பண்ணணும். அவர்கள் அலுவலகம் செல்ல குணால் வீட்டிலிருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க? 7:20 கிளம்புனாங்க. ஸோ 7:20 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இதுவும் ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்திருக்கிறது. அந்த நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் திங்க் செய்து ஆன்சர் செய்ய வேண்டும். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். இதுவும் ஒரு நிகழ்வை அடிப்படையாக வைத்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. 7:50 மணிக்கு 20 நிமிடம் முன்னதாக, 7:50 ஆகிறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. அப்ப 7:50 இருந்து ஒரு 20 நிமிஷத்தை கழிச்சோம்னா 7:30 மணிக்கு கூட்டத்திற்கு சென்ற சுமித். இதான் கூட்டம். இங்க கூட்டம் நடக்கும்போது 8:50க்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டார்னா 8:30 மணிக்கு இந்த கூட்டத்திற்கு சென்றவர் சுமித். அவர் நினைக்கிறார் கூட்டத்திற்கு 40 நிமிடம் தாமதமாக வருவதை விட, யாரோ ஒருத்தர் 40 நிமிஷம் லேட்டா வர்றாரு, இங்க ஒருத்தர் 40 நிமிஷம் லேட்டா வர்றாரு, அவரை விட இவர் 30 நிமிடம் முன்னதாக வந்து விட்டதாக நினைக்கிறார். இவரு 30 நிமிஷம் முன்னாடியே இருக்கிறாரா? அப்ப இவரை விட அவரு 30 நிமிஷம் பின்னாடி வருவார். அப்ப அவர் எத்தனை மணிக்கு வருவார்? 9 மணிக்கு வருவார். ஏனென்றால் இவர் 8:30க்கு வந்தால் அவரை விட 30 நிமிடம் தாமதமாக கூட்டத்திற்கு வருவதை விட என்று சொன்னால் அவர் 9 மணிக்கு கூட்டத்துக்கு வருவார். ஆனா அந்த கூட்டத்துக்கு எவ்வளவு நேரத்தில் வர்றாரு? 40 நிமிஷம் லேட்டா வர்றாரு. அப்ப 9 மணிக்கு வரவரு கூட்டத்துக்கு 40 நிமிஷம் லேட்டா வரான்னு அர்த்தம். 8:20க்கே கூட்டம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப 8:20க்கு கூட்டம் ஆரம்பிச்சா இவர் எத்தனை மணிக்கு வர்றாரு? 9 மணிக்கு வர்றாரு. எவ்வளவு நேரம் தாமதமாக வருகிறார்? 40 நிமிடம் தாமதமாக வருகிறார். அதனால் அந்த கூட்டம் நடக்கக்கூடிய நேரம் கேட்டா 8:20 என்பது ஆன்சர். திருப்பி ஒருத்தங்க சொல்றேன், நான் தான் கூட்டத்துக்கு 8:50க்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே போறேன், 8:30 மணிக்கு போறேன். என்னை விட ஒருத்தர் வர லேட்டா, அரை மணி நேரம் லேட்டா வருவார். அப்போ 9 மணிக்கு அவர் கூட்டத்துக்கு வருவார். அவர் அந்த கூட்டத்துக்கு 40 நிமிடம் தாமதமாக வருகிறார் என்றால் அவர் 8:20க்கெல்லாம் கூட்டம் ஆரம்பிச்சாதான் அவர் 40 நிமிஷம் தாமதமாக 9 மணிக்கு அந்த கூட்டத்துக்கு வருவார். கூட்டம் தொடங்கப்பட்ட நேரம் 8:20. 8:20 என்பது மிக துல்லியமான ஆன்சர் டி. வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு 3 சம்பவங்கள் நடக்கும். இது ஒரு சம்பவம், இது ஒரு சம்பவம், இது ஒரு சம்பவம், இது தற்போது, இது முன்பு, இது பின்பு என்று நாம் கால்குலேஷன் பண்ணணும். ஒரு மத போதகர் தன் பக்தனிடம் கூறுகிறார், கோயில் மணி 45 நிமிடத்திற்கு ஒரு முறை அடிக்கும். இந்த 45ங்கிறது ஒரு பாயிண்ட். 45 நிமிஷத்துக்கு ஒரு தக்கம் மணி அடிக்கும். கடைசியாக ஒலித்த மணி 5 நிமிடத்திற்கு முன்பு ஒலித்தது. இதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒலித்தது. ஏன்னா முன்பு கடைசியாக ஒலித்த மணி 5 நிமிடத்திற்கு முன்பு ஒலித்தது. இந்த நிமிடம் வச்சுங்க, 5 நிமிடத்திற்கு முன்பு ஒலித்தது. அடுத்த மணி, இதுக்கு அடுத்த மணி 7:45க்கு ஒலிக்கும். 8:45க்கு அடிக்கும். இங்க பாருங்க, 45 நிமிஷத்துக்கு ஒரு பெல் அடிக்கும். அப்ப அடுத்த பெல்லு 7:45க்குன்னா அதுக்கு முன்னாடி அடிச்ச பெல்லு 7 மணிக்கு அடிச்சிருக்கோம். அப்ப அதுக்கு முன்னதாக அடித்தது 45 நிமிஷத்தை கழிச்சோம்னா 7 மணிக்கு அடிச்சிருக்கும். இது அடிச்ச எவ்வளவு நேரம் ஆச்சு?
5 நிமிடங்கள் ஆகிவிட்டது. அப்போ இப்போ என்ன டைம் இருக்கும்? தற்போது 7 மணி 5 நிமிடம் இருக்கும். அவர் தற்போது பக்தரிடம் கூறிய நேரம் என்னன்னு கேட்பான். 7 மணி 5 நிமிடம். 7:45 இருக்கு, 7:05 இருக்கு. 7:05 என்பது மிக துல்லியமான ஆன்சர். பி என்பது துல்லியமான ஆன்சர். 3 இன்சிடென்ட் வரும். முன்னாடி ஒன்னொன்னுக்கு தொடர்பு இருக்கும். தற்போது எடுத்துங்க 45 நிமிஷத்துக்கு ஒருத்தகம். அப்போ அடுத்தது 7:45. அதுக்கு முன்னாடி 7, அதுக்கு முன்னாடி அடிச்சு 5 நிமிஷம் ஆச்சு. அப்போ மணி 7 மணி 5 நிமிடத்திற்கு தான் தன் பக்தரிடம் அதை மத போதகர் கூறியிருப்பார். 7:05 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இப்போ சொன்ன அதே கான்செப்ட் தான் இதுவும். புதுடெல்லியிலிருந்து லக்னோவிற்கு ஒவ்வொரு 2:30 மணிக்கும். அப்போ 3 சம்பவம். முன்பு நடந்த சம்பவம், தற்போது, பின்பு. 3 கான்செப்ட் எடுத்துக்கணும். புதுடெல்லியிலிருந்து லக்னோவிற்கு ஒவ்வொரு 2:30 மணி நேரம் 2 மணி 30 நிமிடத்திற்கு ஒரு புகை வண்டி கிளம்பும். 40 நிமிடத்திற்கு முன்பு ஒரு புகை வண்டி லக்னோவிற்கு சென்று விட்டது. அப்போ லாஸ்டா போன வண்டி போய் 40 நிமிடங்கள் ஆகிவிட்டது. அடுத்த புகை வண்டி 18 மணி, ரயில்வே டைம்ல 18க்கு அடுத்த புகை வண்டி வரும். நம்ம என்ன பண்ணோம்? இதை முன்னாடி கேட்டு போகும்போது 2:30 மணியை கழிக்கணும். 2 கழிச்சா 16, அரை கழிச்சா 15:30. அப்ப இதுக்கு முன்னாடி போன புகை வண்டி 15:30க்கு போயிருக்கும். அப்பதான் 2:30 மணி நேரம் கழிச்சு அடுத்த புகை வண்டி இது வந்திருக்கும். இப்ப அந்த வண்டி போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? 15:30க்கு போயிருக்கு. 40 நிமிடம் ஆகிவிட்டது. இதை 30 நிமிஷம் போட்டீங்கன்னா 16 ஆகும். 16:10 மாறும். எது? 16:10 மாறும். எப்படிங்க? 15:30 பிளஸ் 40 நிமிஷம், 30 கூட்டினா 16 மணி நேரம் ஆயிடும். இன்னொரு 10 இருக்கு, 16:10. இந்த 16:10 எதுல இருக்கு? ரயில்வே டைம்ல இருக்கு. நீங்க ஜெனரல் டைம் 16:10 கொடுத்தா அப்படியே போடுங்க. 16:10 வேற எங்கேயுமே இல்லை. அதனால் சரியான ஆன்சர் மேற்கண்ட எதுவும் இல்லை. 16:10 என்பதுதான். ஏன்னா ஆன்சர் ரயில்வே டைம்ல கொடுத்துருக்காங்க. 16:10 என்பது ஆன்சர். திருப்பி சொல்றேன். புதுடெல்லியிலிருந்து லக்னோவுக்கு எத்தனை மணிக்கு ஒரு பஸ்? 2:30 மணி நேரத்துக்கு ஒரு பஸ். ட்ரெயின் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? 40 நிமிஷம் ஆச்சு. அடுத்த ட்ரெயின் எப்போ போவோம்? 18 மணிக்கு போவோம். அது 2:30 கழிச்சா முன்னாடி எத்தனை போயிருக்கோம்? 15:30க்கு போயிருக்கோம். ட்ரெயின் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? 40 நிமிஷம் ஆச்சு. இதை முழுசா 1 மணி ஆக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? 30 நிமிஷத்தை கூட்டணும். அப்போ 16 மணி ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால 16:10க்கு தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க பண்ணியிருப்பாங்க, அறிவித்திருப்பார்கள். எனவே 16:10 என்பது சரியான ஆன்சர். ஒரு குரங்கு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 30 அடி ஏறுகிறது. அடுத்த மணியில் ஏறுவதற்கு முன்பு சிறிது நேரம் ஓய்வெடுத்து 20 அடி இறங்குகிறது. ஒரு 30 அடி ஏறும் போல இருக்கு, கொஞ்சம் ஓய்வெடுத்து 20 அடி இறங்கும் போல இருக்கு. அப்போ 30 போயிட்டு 20 இறங்கினா 10 அடியில் இருக்கும் போல இருக்கு. அதுதான் கால்குலேஷன். அது மரத்தில் ஏற ஆரம்பித்த நேரம் காலை 8 மணி. 8 மணிக்கு ஆரம்பிங்க சார். காலையில் 8 மணிக்கு ஏற ஆரம்பிக்கிறது. 120 அடி ஏறி முடிக்கணும். 120 அடியை ஏறி முடிக்க வேண்டும் என்றால் அந்த குரங்கு எத்தனை மணிக்கு ஏறி முடிக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. வாங்க, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் 30 அடி ஏறும். சிறிது ஓய்வெடுத்து விட்டு 20 அடி இறங்கும். இங்கே பிளஸ், இங்கே -20. அப்போ 10 அடி தான் இருப்பார். இந்த 10லேருந்து 30 அடி ஏறும் 40 பிளஸ், அதுலேருந்து 20 குறையும். அப்போ 20 அடி இருப்பார். அடுத்தது இங்கேருந்து 50க்கு போவார் 30. இருந்து நமக்கு தெரியக்கூடிய கால்குலேஷன் 1 மணி நேரத்தில் 10 அடி ஏறுகிறது அப்படிங்கிறது தான் கால்குலேஷன். 1 மணி நேரத்தில் 10 அடி ஏறுகிறது. ஆனால் இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த கடைசியாக போய் யாரா இருப்பார், அப்போ அவர் கீழே இறங்க மாட்டார். அந்த 1 மணி நேரத்தில் ஏறக்கூடிய 30 அடியை கடிச்சிடணும். ஏன்? கடைசியில் 1 மணி நேரத்தில் ஏறும். எத்தனை அடி ஏறும்? 30 அடி ஏறும். போய் எடுத்தா இறங்காது. ஏன்னா அது அந்த சைடு போயிடுறாரு. அவர் மாட்டில் இருந்தால் அப்படி போயிடுறாரு. அப்போ இறங்க மாட்டார். 1 மணி 30 அடி ஏறி விட்டது கடைசி டைம். அதுக்கு முன்னாடி 90 அடி. 1 மணி நேரத்தில் 10 அடி.
அப்போ 10ஆல் கேன்சல் பண்ணால் இதுக்கு 9 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரத்துக்கு 10 அடி, 9 மணி நேரத்துக்கு 90 அடி, 10வது மணி நேரத்தில் 30 அடி, 120 அடி ஏறி முடித்து விடும் அப்படிங்கிறத கால்குலேஷன். அப்போ இங்கே ஒரு 9, மொத்த டைம் டேக்கன் 10 மணி. மொத்தம் 10 மணி நேரம் டைம் எடுத்தால் ஏறி முடிக்கும். அது ஆரம்பித்தது 8 மணிக்கு, எடுத்துக்கொண்ட நேரம் 10 மணி. அப்போ ரயில்வே டைம் 18 மணி நேரம். நம்ம நார்மல் டைமில் மாற்றும் போது 12ஐ கழிக்க வேண்டும். 12ஐ கழித்தால் 6 மணிக்கு ஏறி முடிக்கும். எனவே 6 என்பது மிக துல்லியமான ஆன்சர். சி என்பது ஆன்சர். இது மாலை, காலை, ஆட்டோமேட்டிக்காக இது மாலை 6 மணி மாலையில் அந்த மரத்தை அந்த குரங்கு ஏறி முடிக்கும் என்பதுதான் ஆன்சர். சி என்பது கரெக்ட், சரியான ஆன்சர். வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இந்த கிழமையை அடிப்படையை வச்சு ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த கிழமை வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, இன்று அப்படிங்கிற கான்செப்ட் எடுங்க. இது இன்று, இதை நாளை, நாளை மறுநாள், அடுத்த நாள் இப்படி போயிட்டு இருக்கோம். முந்தா நாள், முந்தா நாளுக்கு முன்னாடி நாள் போயிட்டே இருக்கும். அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ இன்று கொண்டாந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கான்செப்ட் கொண்டு வந்துருங்க. ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நேற்றைக்கு முந்தைய நாள், இது நேற்று. இது என்னைக்குன்னா நேற்று. நேற்றுக்கு முன்னாடி நாள் வியாழக்கிழமை, இது வியாழக்கிழமை. அப்போ நேற்று என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்போ இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. நேற்றுக்கு முன்னாடி நாள், த டே பிஃபோர் எஸ்டர்டே, நேற்றுக்கு முன்னாடி நாள் வியாழக்கிழமையாக இருந்தால் இன்று சனிக்கிழமையாக இருக்கும். எனில் ஞாயிற்றுக்கிழமை எப்போது வரும்? இன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எப்போ? நாளைக்கு, நாளை வரும். அதனால் சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். நீங்கள் பாருங்கள், இதை கால்குலேஷன் பண்ணும்போது இன்று தெரியாது சார், நேற்றுக்கு முன்னா நாள் வியாழக்கிழமை சார், நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை சார், இன்னைக்கு சனிக்கிழமை சார், இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சார், ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், நாளைக்கு வரும். நாளை என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போகிறோம். நான் எதை கண்டுபிடிக்க போகிறேன்? இன்னைக்கு கண்டுபிடிக்க போகிறேன். முந்தா நாள் அதெல்லாம் மேலே போவோம். நாளை, நாளை மறுநாள் கீழே வரும். நேற்றைக்கு முன்தினம் சனிக்கிழமை, இது நேற்றுக்கு, இதுக்கு நேற்றுக்கு முன்னாடி கிழமை சனிக்கிழமை. அப்போ நேற்று என்ன? ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு என்ன? திங்கட்கிழமை, திங்கட்கிழமை. நாளை மறுநாள் என்ன கிழமைன்னு கேட்குறோம். நாளைக்கு, நாளை மறுநாள், இது திங்கள், இது செவ்வாய், இது புதன்கிழமை. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு மறுநாள் புதன்கிழமை, நாளைக்கு மறுநாள் கேட்கறதால புதன்கிழமை என்பது மிக துல்லியமான ஆன்சர். சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஒரு மாதத்தின் 4வது நாள் செவ்வாய்க்கிழமை. 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சார். அதாவதுங்க, கிழமையை கண்டுபிடிக்கும் போது அடிப்படையான தகவல் 7 கூட்டுனா அடுத்து வரும்போது இன்னைக்கு என்ன நாளோ அதுக்கு அடுத்த நாள். ஃபார் எக்ஸாம்பிள், 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அதை கூட 7 கூட்டி 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று முடிவெடுக்க வேண்டும். 7 கூட்டி 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று முடிவெடுக்க வேண்டும். 7 கூட்டி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று முடிவெடுக்க வேண்டும். 7 கூட்டி 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று முடிவெடுக்க வேண்டும். 7 கூட்ட கூட்ட அதே கிழமை வரும். ஏன்னா 7 டேஸ் முடிஞ்ச உடனே திருப்பி ரிப்பீட் ஆகும். 8வது நாள் ரிப்பீட் ஆகும். அப்புறம் ஒரு 7 நாள் முடிஞ்சு 5ஆம் தேதி ரிப்பீட் ஆகும். 7 நாள் முடிஞ்சு 22ஆம் தேதி ரிப்பீட் ஆகும். இதான் கால்குலேஷன். இப்போ வாங்க நாம் போகலாம். ஒரு மாதத்தின் 4வது நாள் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எனில் 24ஆம் தேதிக்கு பிறகு 3வது நாள் 24, இதுக்கப்புறம் 3வது நாள் 25, 26, 27ஆம் தேதி என்ன கிழமை என்று கேட்கிறார்கள். இதான் கேள்வி. 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சார். அப்போ 27ஆம் தேதி என்ன கிழமை சார்? 24ஆம் தேதிக்கு அப்புறமா 3வது நாள் என்ன கிழமை சார்? இதான் கேள்வி. இப்போ 7 கூட்டலாம் பாருங்க. 4 வந்து செவ்வாய், 7 கூட்டினா 11 செவ்வாய், அதை கூட 7 கூட்டினீங்கன்னா 18 செவ்வாய், அதை கூட 7 கூட்டினா 25 செவ்வாய் வந்துருச்சுங்களா? இதை கூட 7 கூட்டுங்க 11, இதை கூட 7 கூட்டுங்க 18, இதை கூட 7 கூட்டுங்க 25. 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை,
வியாழக்கிழமை என்பது மிக துல்லியமான ஆன்சர். சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். 7 கூட்டி அடுத்தது வரக்கூடிய நாள் அதே நாள் வரும் அப்படிங்கிறதான் பேசிக்கான கான்செப்ட். குடியரசு தினத்திற்காக சனிக்கிழமை விடுமுறை விடப்படுகிறது. குடியரசு எப்ப? ஜனவரி மாதம் 26ஆம் தேதி. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசுக்காக சனிக்கிழமை விடுமுறை விடப்படுகிறது என்றால் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. அடுத்த மாதத்தில் 14ஆம் தேதி, அப்போ ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி 14ஆம் தேதி சிவராத்திரிக்காக விடுமுறை விடப்படுகிறது. இது குடியரசு தினத்துக்காக லீவு, இது சிவராத்திரிக்காக விடுமுறை. சிவராத்திரிக்காக விடுமுறை விடப்படுகிறது என்றால் அந்த 14ஆம் தேதி என்ன கிழமை? இப்போ நல்லா பாருங்க, இதை 2 விதமாக அப்ரோச் செய்வார்கள் மாணவர்கள். ஒன்று, இந்த கிழமையை சேர்த்து கால்குலேஷன் பண்ணுவாங்க, இந்த கிழமையை விட்டு விட்டு கால்குலேஷன் பண்ணுவாங்க. இந்த கிழமையை சேர்த்து 2 கிழமையை சேர்த்து பண்ணும்போது மீதம் 1 வந்தால் இதே கிழமை, மீதி 2 வந்தால் அடுத்த நாள் அப்படிங்கிற கால்குலேஷன் நமக்கு தெரிஞ்சிடும். இதை சேர்த்து பண்ணுறது. அப்போ சேர்க்காம வந்தால் 0 வந்தால் அதே இது. நான் என்ன பண்ண போகிறேன்? சேர்த்து பண்ண போகிறேன். ஜனவரி மாதம் 31 நாள், அதில் மேலே 25 போயிடுச்சு. 25 போனால் மிச்சம் 6 நாட்கள் ஜனவரி மாதம் இருக்கும். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி, அப்போ பிப்ரவரி ஒரு 14, மொத்தம் இருப்பது 20 நாட்கள் என்று முடிவெடுத்திருக்கிறேன். இந்த 20 நாளை காமனாக 7ஆல் கேன்சல் பண்ணும். 7ஆல் கேன்சல் பண்ணினா 2 7 14 போயிடும், 6 மிச்சம் இருக்கும். என்ன மிச்சம் இருக்கும்? 6 மிச்சம் இருக்கும். இப்போ பாருங்க, 1 2 3 4 5 6, 1 மிச்சம் இருந்தா சனிக்கிழமை, 2 ஞாயிறு, 3 திங்கள், 4 செவ்வாய், 5 புதன், 6 வியாழன். அப்ப சரியான ஆன்சர் என்ன? வியாழன். வியாழன் என்பது சரியான ஆன்சர். சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். திருப்பி சொல்ற பாருங்க, குடியரசு தினத்துக்காக லீவ் விடுறான். அப்ப ஜனவரி மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமையாக இருக்கு. அடுத்த மாதம் 14, அடுத்த மாதங்கிறது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சிவராத்திரிக்காக விடுறாங்க. அப்போ இந்த 14ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னு கேட்டால், இங்கே நீங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது 2 நாட்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். அதை 7ஆல் கேன்சல் பண்ணுங்க. 1 மிச்சம் வந்தால் அதே நாள், அதை கால்குலேஷன் பண்ணால் 6ஆம் தேதி வியாழக்கிழமை என்று வரும். 6ஆம் தேதி வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்பது மிக துல்லியமான ஆன்சர். 2003ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை என்றால் மார்ச் மாதம், அதே 2003ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. நீங்கள் இது மாதிரி வருஷம் கொடுத்தாங்கன்னா இது சாதாரண ஆண்டா அல்லது லீஃப் ஆண்டா என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். சாதாரண வருஷமா லீஃப் வருஷமானு கவனிக்கணும். 2003ங்கிறது சாதாரண வருஷம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 டேஸை நான் கூட்ட போகிறேன். ஜனவரி மாதம் 31 நாட்கள், இதுக்கு மேலே 29 நாட்கள் முடிந்து விட்டது. அப்போ இன்னும் 2 நாள் இருக்கு, 30 31 இருக்கு. அடுத்து பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதம் என்பது சாதாரண வருஷத்தில் 28 நாட்கள், இது 28. மார்ச் மாதம் 2ஆம் தேதி இந்த 2 எல்லா டேஸையும் நான் கூட்டிக்கிட்டேன், எனக்கு 32 வருகிறது. எதால் கேன்சல் பண்ணோம்? 7ஆல் கேன்சல் பண்ணணும். அப்போ தான் 8 டேஸ் கிடைக்கும். 7ஆல் பண்ணிங்கன்னா 4 7 28, மிச்சம் இருக்கிறது 4. 1 2 3 4, 1 மிச்சம் வந்தால் அதே 4. என்ன கிழமை? வியாழக்கிழமை. அடுத்தது வெள்ளிக்கிழமை, இங்கே சனிக்கிழமை, இங்கே ஞாயிற்றுக்கிழமை. அப்போ மார்ச் மாதம் 2ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். டி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகணும். ஆகஸ்ட் மாதத்தின் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. 25ஆம் தேதி வியாழக்கிழமை என்றால் அந்த மாதத்தில் எத்தனை திங்கள் கிழமைகள் இருக்குன்னு கேட்குறோம். எத்தனை திங்கக்கிழமை? 27 நமக்கு தெரியும். 7 கழிச்சுட்டே வந்தால் அந்த கிழமை கண்டுபிடிச்சிடணும். இதுக்குள்ள 7 கழிச்சோம்னா 18 வியாழக்கிழமை. 7 கழிச்சோம்னா 11 வியாழக்கிழமை. அது 7 கழிச்சோம்னா 4ஆம் தேதி வியாழக்கிழமை. 4ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் தேதி புதன்கிழமை, 2ஆம் தேதி
செவ்வாய்க்கிழமை, 1ஆம் தேதி திங்கட்கிழமை. அப்போ அந்த மாதம் திங்கட்கிழமையில் தொடங்குகிறது என்று பொருள். அப்போ 1ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயிடுச்சு. 1ஆம் தேதி திங்கள், ஏன்னா கேட்கறது வந்து எத்தனை திங்கம்னு கேட்குறான். 1ஆம் தேதி திங்கள், 8ஆம் தேதி திங்கள், 15ஆம் தேதி திங்கள், 22ஆம் தேதி திங்கள், 29ஆம் தேதி திங்கள், அதுக்கு மேலே கிடையாது. 1 2 3 4 5 5 திங்கள்கள் இருக்கும். அதனால் சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க இதை வேற எப்படி சார் திங்க் பண்ணலாம்? நம்ம டேஸை வச்சு கணக்கு பண்ணிடலாம். அதாவது 25, அதுலேருந்து 7 7 கழிச்சு இதை எடுத்துங்க. இது வியாழக்கிழமை, அதுக்கு முன்னாடி, அப்போ இதுக்கு முன்னாடி 3 நாள் இருக்குது. 3 நாள் வந்து திங்கக்கிழமை தான் இருக்கும். வியாழக்கிழமைக்கு 3 நாளைக்கு திங்கக்கிழமை தான் இருக்கும். அப்போ திங்கள் 1ஆம் தேதி, திங்கள் 8ஆம் தேதி, திங்கள் 15ஆம் தேதி, திங்கள் 22ஆம் தேதி, திங்கள் 29, மொத்தம் 5 திங்கள் கிழமைகள் அங்கு இருக்கும். சி என்பதுதான் மிக துல்லியமான ஆன்சர். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமை கேட்குறாங்க? நவம்பர் மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமை? இதான் கேள்வி. அக்டோபர் மாதம் எத்தனை நாட்களை கொண்டிருக்கிறது? அக்டோபர் 31 நாள், நவம்பர் 30 நாள், டிசம்பர் 31 நாள். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 1 கூட்டினா மொத்தம் 32 நாள். 2 நாட்களையும் சேர்த்துக் கொள்கிறேன், 32. எதால் கேன்சல் பண்ணோம்? 7 நாள் கேன்சல் பண்ணோம். 4 7 28 போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது 4 1 2 3 4. 1 மிச்சம் வந்தா அதே நாள். 1 மிச்சம் வந்தா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. அப்போ 4 மிச்சம் வந்திருக்கிறது. சரியான ஆன்சர் புதன்கிழமை. புதன்கிழமை என்பது மிக துல்லியமான ஆன்சர். 2000 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எனில் 2001 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி என்ன கிழமை? இது 2000 எண்டிங், இது 2001 ஸ்டார்டிங். அதனால் 1 மாதம் தான். அதனால் வருஷம் இருக்க அப்படின்னு பயப்பட தேவையே இல்லை. இங்கே நான் நாட்களை சேர்க்க போகிறேன். அப்போ டிசம்பர் மொத்தம் 31 நாள், அதில் 2 நாள் போயிடுச்சு. மிச்சம் 29 நாட்கள் அங்கே இருக்கும். இங்கே ஒரு 3 நாள் சேரும், மொத்தம் 32 நாட்கள் ஆனது. எதால் கேன்சல் பண்ணோம்? 7ஆல். 7ஆல் கேன்சல் பண்ணோம் 28 போயிடுச்சு. மிச்சம் 4. 1 2 3 4. 1 மிச்சம் இருந்தா அதே நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை. அப்போ சரியான ஆன்சர் புதன். பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். ரெண்டாயிரத்தி 5ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி. இது ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ 2001ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமையாக இருந்தால் 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும்? இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதே கான்செப்ட். ஏன்னா இது வந்து ஜனவரி பிப்ரவரினா உங்களுக்கு கான்செப்ட் புரியாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறேன். இப்போ இங்கிருந்து 2001 2001 என்பது சாதாரண வருஷம். சாதாரண வருஷத்தில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமை இருக்கிறதோ அதே கிழமை தான் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இருக்கும். அப்போ 2001 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. அடுத்த வருஷம் 2002 வந்துச்சு. அப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை வரும். இது 2002 சாதாரண வருஷம். அப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமை இருக்கோ அதே கிழமை தான் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இருக்கும். அப்போ டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமை. அடுத்தது 2003 அப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமையாக இருக்கும். அப்போ டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி என்னவா இருக்கும்? புதன்கிழமையாக இருக்கும். அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும்? வியாழக்கிழமையாக இருக்கும். இதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 1 சாதாரண வருஷமா லீப் வருஷமா? சாதாரண வருஷமாக இருந்தால்
வருடத்தினுடைய ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமை இருக்கிறதோ டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அதே கிழமை. அதே லீப் இயர் நெட்டாண்டாக இருந்தால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமையோ அதுக்கு அடுத்த கிழமை தான் டிசம்பர் 31 வருங்கிறது தான் பேசிக்கான ஐடியா. இதை வச்சு பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாமா? பாருங்க. 5 பிப்ரவரி 18 வெள்ளிக்கிழமை. அவங்க கேட்குறது 2007 பிப்ரவரி 18 என்ன கிழமை? இதை பாருங்க. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி ஆரம்பிக்கிற ஒரு ஆண்டு, அடுத்த வருஷம் 2006 பிப்ரவரி 17 ஒரு வருஷம் முடியும். அப்போ இதனுடைய கடைசி இதை பார்த்தீங்கன்னா இது வெள்ளிக்கிழமைன்னா இதுவும் வெள்ளிக்கிழமை. ஏனென்றால் இது சாதாரண வருஷம். அடுத்தது இதனுடைய பார்த்தீங்கன்னா இதனுடைய லாஸ்ட் வருஷம் 2005னா இதனுடைய லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும். எப்போ? 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. அப்போ 2007 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இதே கிழமை தான் இங்கேயும் இருக்கும், இதுவும் சனிக்கிழமை. புரியுதாங்க? 2005 பிப்ரவரி 2006 பிப்ரவரி 17 வந்தால் ஒரு வருஷம் முடியுது. இது வெள்ளிக்கிழமைனா இது வெள்ளிக்கிழமை. இங்கேருந்து இங்கே வரும்போது இதுக்கு அடுத்த நாள் ஆரம்பிக்கிறேன். இதுக்கு அடுத்த நாள் ஆரம்பிக்கும் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. அப்போ அங்கேருந்து ஒரு வருஷம் வரும்போது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. எந்த வருஷம்? 2007. அப்போ 2007 பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஒரு கால்குலேஷன், 2 கால்குலேஷன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். இந்த சமயம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டு கொடுத்துட்டு இன்னொரு குறிப்பிட்ட டேட்டு கொடுத்துட்டு ரெண்டுக்கும் இடைப்பட்ட நாட்கள் எத்தனை நாட்கள் இருக்குது, 2 நாட்களையும் சேர்த்து எவ்வளோ இருக்குது, இல்லை 2 நாட்களையும் சேர்க்காம எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி கேள்வி இது. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2004 ஜனவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 2004 மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் எத்தனை நாள் இருக்கிறான்? 2 நாட்களையும் சேர்த்து கேட்குறாங்க. அவ்வளோதான். இங்கே வாங்க. 2004 என்பது லீப் வருஷம், நெட்டாண்டு. அப்போ பிப்ரவரி மாதத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். பிப்ரவரி மாதத்தில் 29 நாள் இருக்கும். ஜனவரியில் இந்த 2 நாள் சேர்க்கும்போது 25 கழிச்சிருவேன். மிச்சம் இருக்கக்கூடியது 6 நாட்கள் ப்ளஸ் இது 2004 நெட்டாண்டு, லீப் இயர். அதனால் 29 நாள். ஓகே. அடுத்தது மார்ச் மாதம் 31 நாள். அடுத்தது ஏப்ரல் மாதம் 30 நாள். மே மாதம் 15 நாள். அவ்வளோதாங்க. இந்த நாளெலாம் சேர்த்து மொத்தம் எத்தனை நாள் கேட்குறான் தான். 15, 45, 46, 76, 76, 85, 85, 105, 111, மொத்தம் 111 நாட்கள் இருக்கிறது. 2 நாட்களையும் சேர்த்து என்பதால் 111 என்பது மிக துல்லியமான ஆன்சர். பி என்பது சரியான ஆன்சர். அவ்வளோதான். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தா இது சாதாரண வருஷமா அல்லது லீஃப் வருஷமா, அவ்வளோதான் கான்செப்ட். கீழனம் எந்த 2 மாதங்கள் ஒரே ஆண்டின் ஒரே காலாண்டை பெற்றிருக்கும்? இது ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்ன கிழமை இருக்கோ அதே கிழமை அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இருந்தால் அதான் ஒரே காலாண்டர், சேம் காலாண்டருங்கிற கான்செப்ட். நீங்கள் இதை கால்குலேஷன் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எக்ஸாக்டாக 7ஆல் கேன்சல் ஆச்சுன்னா 1 மிச்சம் வரும். அப்போ இந்த மாதம் அந்த காலாண்டரா சேமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எது ஆரம்பிக்கணும்? இதை சேர்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் போகணும். இதுக்கு பாருங்க, ஜூன் 30, ஜூலை 31, ஜூன் ஜூலை, ஆகஸ்ட் 31, ஆகஸ்ட் செப்டம்பர் 30, செப்டம்பர் அக்டோபர் முடிஞ்சு போச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஆயிடுச்சு. இந்த டேஸ் நமக்கு எதால் அடிக்கணும்? 7ஆல் கேன்சல் ஆகும். இங்கே பார்த்தா 2, இங்கே 1, 2, 3, 4, 4, 3, 12, 122, 7ஆல் அடிச்சிங்கன்னா 1, 7,
7 7 போகும், மிச்சம் 5 52, 7 49 மிச்சம் வருது. அப்போ இது வராது. இங்கே பார்த்தா நவம்பர் மாதம் சேர்க்கக்கூடாது, ஏப்ரல் எடுத்துக்கணும். நவம்பருக்கு முன்னாடி மாதம் வரைக்கும் எடுக்கணும். இப்போ ஏப்ரல் எடுங்க. ஏப்ரல் 30, மே 31, ஏப்ரல் மே. ஜூன் 30, ஜூலை 31, ஜூன் ஜூலை. ஆகஸ்ட் 31, ஆகஸ்ட். செப்டம்பர் 30, அக்டோபர் 31. இது வரைக்கும் எடுக்கணும். 1 2 3 4, இங்கே 1 2 3 4 5 6 7, 174. 7 கேன்சல் பண்ணுங்க. 2 7 14, மிச்சம் இருக்கிறது 3 34. 34 7 அடிச்சிங்கன்னா வராது. 4 7 28, மிச்சம் வந்து 6 ஆயிடும். அடிக்கவில்லை. இங்கே பாருங்க, ஏப்ரல் எடுக்கணும், ஜூலை எடுக்கக்கூடாது. ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, 91. 7 அடிச்சா 13 7 91, மிச்சம் 0. அடுத்தது 1 ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரும். இதுவும் ஒரே காலண்டரை பெற்றிருக்கும். ஏப்ரல் ஜூலை என்பது மிக துல்லியமான ஆன்சர். சேம் காலண்டர். நீங்கள் பாருங்கள், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி எடுத்து பார்த்தாலும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி எடுத்து பார்த்தாலும் 1ஆம் தேதி ஒரே கிழமையாக இருக்கும். அதான் என்னுடைய கான்செப்ட். சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இந்த வீடியோவில் நாம் அடிப்படையான சில கான்செப்ட்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் அட்வான்ஸான கான்செப்ட்டு இன்னொரு வீடியோ போடுறோம். காலண்டருக்காக இன்னொரு வீடியோ போடுறோம், நாட்காட்டிகள். அதில் என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பேசிக்காக திருப்பி பார்த்து ஒரு கான்செப்டையாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்துடும். கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் சரியான பதிலளித்து உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.